பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று அவர் தம்முடைய வலது கரத்தினால் நமக்கு தீர்க்காயசை கொடுக்கிறார். தம்முடைய இடது கரத்தினால் செல்வத்தையும் கணத்தையும் கூட்டி கொடுக்கிறார். ஆகவே அவருடைய வலது கரமும் இடது கரமும் நம்மை அணைத்து கொள்ளும்படியாய் இம்மட்டும் அரவணைத்து காத்து பாதுகாத்து வருகிற தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கிறது. ஆகவே தான் யாபேசு சொல்லுகிறான், தேவரீர் உம்முடைய கரத்தை எங்களோடு கூட வைத்து எல்லா தீமைக்கு எங்களை விலக்கி எங்களை ஆசீர்வதித்து எங்களை எல்லை பெரிதாக்கி எங்களை ஆசீர்வதித்து காத்திருளும் என்று சொல்லி அவருடைய கரம் அவரோடு கூட இருக்கும்படியாய் வேண்டிக் கொண்ட யாபேசை துக்கத்தின் மகனாக அல்ல கனத்துக்குரிய மகனாய் கர்த்தர் உயர்த்தி அவனை மகிழ பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த தேவன் இன்றைக்கு இந்த நாளை அடிஷ்னலாய் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூற போகிறோம். ஆராதனை நாள், அபிஷேகத்தினால் பர்வதங்களும் மெழுகு போல அவருடைய சமூகத்திலே உருகி போயிற்று என்று பார்க்கிறோம். ஆகவே பெரிய பர்வதமாய் நிற்கிற சகல பிசாசின் வல்லமைகளும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக தேவ சமூகத்திலே மெழுகு போல உருகி கரைந்து காணாமலே போகும். ஆகவே உலகத்தில் இருக்கிறவங்களும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த நாளை ஒரு டிவைன் பர்பஸோடு கொடுத்திருக்கிறார். தேவ சமூகத்திலே நாம் மகிழ்ந்து கொண்டாட முடியாது. இந்த நாளை தந்த நேசருக்கு இருதத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். கர்த்தர் இன்றைக்கு ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஸோ இங்கே பார்க்கிறோம், blessings are on the head of righteous. Those who live righteously will be blessed. ஸோ யார் தேவ நீதியின்படியாக தேவனுக்கு பிரியமானதை செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களெல்லாம் நீதிமான்கள் தான். ஸோ அவர்களுடைய சிரசின் மேல், இப்போ நான் ஒரு நீதிமான் என்றால் என்னுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானுடைய சந்தானங்கள் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஸோ the blessings are on the head of righteous. Those who live righteously will be blessed. So today's title is who are all the blessed person in sight of the Lord. யார் பாக்கியவான்கள் கர்த்தருடைய பார்வையிலே யார் பாக்கியவான்கள்? Who are the blessed person in the sight of the Lord? That's what our topic today. Number 1, எரேமியா 17:7-8 சொல்கிறது, who trust in the Lord, whose trust is in the Lord. அதாவது who trust the Lord and whose trust is in the Lord. இட் மீன்ஸ் கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைக்கணும். தன்னுடைய நம்பிக்கையே கர்த்தர் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நம்பிக்கை இருக்கணும். அப்படி யார் சொல்லுவாங்கன்னா, அந்த நம்பிக்கை கர்த்தர் மேலே வச்சு என்னோட ஹோல் ட்ரஸ்ட்டு ஹோல் ஹோப்பே கர்த்தர் தான் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும்னா ஐ ஆம் த பிளஸட் விமன். ஸோ அப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன்னம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்பர் 2, Psalm 146:5 சொல்லுகிறது, தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷி பாக்கியவதி. அப்போது who has the real permanent helper and depend on the helper himself, who depend on the Lord and who is always a real helper for us. யார் கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே துணையாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். மனுஷிகளை துணையாக அல்ல, கர்த்தரை துணையாக வைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்பர் 3, சங்கீதம் 144:5 சொல்கிறது, ஜீசஸ் இஸ் த லார்ட் அலோன் ஆர் மை காட் என்று இயேசுவே ஆண்டவர், அவர்தான் என் தெய்வம் என்று யாரால் சொல்ல முடிகிறதோ, இயேசுவே ஆண்டவர் என்று யாரால் சொல்ல முடிகிறதோ அவரையே தெய்வமாக கொண்டிருக்கிற மனுஷி பாக்கியவான்கள். ஸோ இயேசுவை கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள். நம்பர் 4, சங்கீதம் 115:12 சொல்கிறது, தோஸ் ஹூ ஆர் இன் அவர் லார்ட்ஸ் ரிமெம்பரன்ஸ் வில் பி பிளஸட். ஸோ கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆகையால் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். ஸோ he already blessed, he is going to be blessed and he is always blessing us. So it means we are living in the memory or the remembrance of our Lord. நாம் கர்த்தருடைய நினைவுக்குள்ளாகவே நாமும் நம் பிள்ளைகளும் நம் குடும்ப அங்கத்தினர்கள் சொந்த பந்துக்கள் உற்றார்கள் யாவரும் இருக்கிறோம். மனுஷர்களுடைய நினைவுகள் இல்லை, கர்த்தருடைய நினைவுகளுக்குள்ளாக யார் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தருடைய நினைவிலே மறக்கப்படாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள்
கர்த்தருடைய பார்வையிலே பாக்கியவான்கள். நம்பர் 5, சங்கீதம் 115:13 சொல்கிறது, கர்த்தர் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Those who fear the Lord, whether they may be a small or great, but doesn't matter for the Lord, but the one who fear for the Lord is always a blessed girl or boy or man or women. ஸோ கர்த்தருக்கு பயப்படுகிறவர் யாவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிற பாக்கியவான்கள். ஸோ நம் டோட்டலாக பார்ப்போமானால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய நினைவுகளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தரையே தெய்வமாக ஜீசஸ் இஸ் த லார்ட் என்று சொல்லத்தக்க அளவுக்கு வைராக்கிய வாஞ்சியாய் கர்த்தரையே தெய்வமாய் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தரையே துணையாக வைத்து கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஸோ கர்த்தர் இவ்வளோ பாக்கியத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம் பிள்ளைகளுக்கு, நம் குடும்ப அங்கத்தினர்களுக்கு, சொந்த பந்துக்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு இந்த பாக்கியத்தை தொடர்ந்து கொடுத்து நம்மை மகிழ பண்ண போகிறார். ஸோ தொடர்ந்து நாம் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறும்படியாய் இத்தனை சீரை பெற்றிருக்கிற இந்த உலகத்திலே இந்த ஜாதி இந்த ஜாதியை காட்டிலும் வேறு ஜாதி உலகத்திலே எது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் எல்லோரும் கர்த்தருக்குள்ளாக பரிசுத்த ஜாதியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இத்தனை சீர் நமக்கு எதனால் வந்தது என்று பார்ப்போமானால் கர்த்தராலும் அவருடைய வேத வசனத்தினாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலும் அவர் நமக்கு கொடுத்து கொண்டு வருகிற ஆவிக்குரிய அனுபவங்கள் தான் நம்மை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நம்மையும் நம் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் குடும்ப அங்கத்தினர்களையும் தொடர்ந்து நிறுத்தி கொண்டு வருகிறது. இனிமேலும் நம்மை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நிறுத்தப் போகிறது. ஸோ இத்தனை பேரின்ப பாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த சத்தத்தின்படியாகவே தொடர்ந்து அவர் வருகை பரியந்தம், அவர் வருகையிலே நாம் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பரியந்தம் நாமும் நம் பிள்ளைகள் முழு குடும்ப அங்கத்தினர்களும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருக்க ஏராளம் கர்த்தர் கிருபைகளை தந்து நம்மை உயர்த்துவாராக. ஆமேன். God bless you all.